ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து ஜென்ரல் தமிழ்லேருந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு. சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது அப்படின்னா வந்து மணிமேகலை அப்படிங்கிறாங்க. ஏன்னா சிலப்பதிகாரம் அப்படின்னா வந்து அது ஒரு முதல் காப்பியம், குடிமக்கள் காப்பியம், நாடக காப்பியம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதே மணிமேகலை அப்படின்னா வந்து சீர்திருத்த காப்பியம், அறக்காப்பியம், முதல் சமய காப்பியம் அப்படிலாம் வந்து மணிமேகலை வந்து சொல்லுவாங்க. சிலப்பதிகாரம் அப்படின்னா வந்து சமண சமயம் சம்பந்தம் நிறையா பேர் வர்றதுனால இதை ஒரு சமண காப்பியம் கூட வந்து சொல்லுவாங்க. மணிமேகலை வந்து ஒரு பௌத்த காப்பியம். அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு என்ன கேள்வி? சிலப்பதிகாரத்தின் தொடர்ச்சியாக கருதப்படும் நூல் யாது அப்படின்னா வந்து மணிமேகலை. அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர் பார்க்கலாம் உண்டியும் உடையும் உரையிலும். இந்த அடிகள் இடம்பெறும் நூல் எது அப்படின்னா வந்து மணிமேகலை. நம்ம வந்து இது வந்து ஒரு அறக்காப்பியம் அப்படின்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ இதுக்கான ஆன்சர் தெரியலை அப்படின்னாலும் அந்த அறம்னு வந்திருக்கு வச்சிங்களா, அதை வச்சாவது நீங்கள் வந்து மணிமேகலை வந்து எழுதிடணும். அறம் எனப்படுவது யாதென கேட்பின் மறவாது இது கேள் மண்ணுயிர் பார்க்கலாம் உண்டியும் உடையும் உரையிலும். இந்த அடிகள் இடம்பெறும் நூல் எது அப்படின்னா வந்து மணிமேகலை. மணிமேகலின் ஆசிரியர் யாருன்னா சீத்தலை சாத்தனார். குறுந்தொகை நூலின் பாவகை யாது அப்படிங்கிறாங்க. குறுந்தொகை நூலின் பா வந்து என்னன்னா அகவர் பா அப்படிங்கிறாங்க. இதை வந்து தொகுப்பித்தவர் யார் அப்படின்னா வந்து பூரிக்கோ அதாவது சொல்லுவாங்க. குறுந்தொகை நூலின் வந்து பாவகை வந்து அகவற்பா, தொகுப்பித்தவர் வந்து பூரிக்கோ. தொகுக்கப்பட்ட முதல் தொகை நூல் எது அப்படின்னாலும் வந்து குறுந்தொகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதில் புலவர் பலரால் வந்து மேற்கோள் காட்டப்பட்ட நூலும் வந்து குறுந்தொகை. அதையும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதன் அடிவரையறை வந்து என்ன அப்படின்னா வந்து 4 to 8 தான் வந்து இதன் அடிவரையறை. குறுந்தொகை நூலின் பாவகை எது அப்படின்னா வந்து அகவற்பா, புலவர் பலரால் மேற்கோள் காட்டப்பட்டது வந்து குறுந்தொகை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. முதலில் தொகுக்கப்பட்ட ஒரு தொகை நூல் அப்படின்னாலும் வந்து குறுந்தொகை. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்ததன்ன நிறுத்தினான். இந்த கூற்றுக்கு உரியவர் யார் அப்படிங்கிறாங்க. இது வந்து குகனை தான் வந்து சொல்லுவாங்க. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆர்த்த பேர் அடியன் அல் செறிந்ததன்ன நிறுத்தினான். இந்த கூற்றுக்கு உரியவர் யார் அப்படின்னா வந்து குகன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த நம்ம இது வந்து கம்ப ராமாயணத்துலேருந்து வந்து எடுத்திருப்பாங்க. கம்ப ராமாயணத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து கம்பர் வந்து ஒரு வழிநூல் அப்படின்னா, கம்ப ராமாயணமும் வந்து ஒரு வழிநூல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து என்ன அப்படின்னா வந்து வேட்டுவ தலைவனை தான் வந்து குகன் வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்துன்னா ராமர் வந்து காட்டுக்கு வந்து போகும்போது அந்த கங்கையை வந்து கடக்க வந்து உதவி செஞ்சது யார் அப்படின்னா வந்து குகன். அதனால தான் கங்கை படலத்தை கூட வந்து குகப்படலம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அடுத்து வந்தோன்னா இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி கேட்பாங்க. யாருடன் சேர்ந்து ஐவர் ஆனோம் என்று ராமன் வந்து கூறினார் அப்படின்னா வந்து குகனோடு சேர்ந்து தான் வந்து ஐவர் ஆனோம் என்று ராமன் கூறினார். ஏன்னா இது மாதிரியான ஒரு கேள்வி வந்து யாரோட வந்து ஐவர் ஆனோம், யாரோட 6 பேராக ஆனோம், யாரோட வந்து 7 பேர் ஆனோம் அப்படிலாம் வந்து கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வேட்டுவ தலைவன் அப்படின்னா வந்து குகன் அப்படி தான் வந்து சொல்லுவாங்க. யாருடன் சேர்ந்து ஐவர் ஆனோம் என்று ராமன் கூறினார் அப்படின்னா வந்து குகனுடன் சேர்ந்து தான் வந்து ஐவர் ஆனோம் அப்படிம்பாங்க. கங்கை படலம் வந்துன்னா குகப்படலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. துடியன் நாயினன் தோல் செருப்பு ஆத்து பேர் அடியன் அல் செறிந்ததென்ன நிறுத்தினான். இந்த கூற்றுக்கு உரியவர் வந்து குகன். 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று ஏலாதி அப்படிங்கிறாங்க. ஸோ 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னாவே அது எல்லாமே வந்து அறநூல்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதில் ஒன்று தான் வந்து என்ன ஏலாதி. கனி மேதாவியர் தான் வந்து ஏலாதிய நூலை வந்து இயற்றியிருப்பாங்க. குறிஞ்சிப்பாட்டுனா கபிலர் வருவாங்க. அது வந்து 10 பாட்டு நூல்களில் ஒன்று. நற்றிணை பரிபாடல் வந்து 8 தொகை நூல்கள். ஸோ இதில் வந்து 14 ஏன்னா நற்றிணை பரிபாடல் குறிஞ்சிப்பாட்டெல்லாம் 14 மேற்கணக்கு நூல்கள் வந்துடும். ஏன்னா 8 தொகையும் 10 பாட்டுமே 14 மேற்கணக்கு நூல்கள். ஸோ ஏலாதி அதுதான் வந்து 14 கீழ்கணக்கு நூல்கள். ஏலாதியின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து கனி மேதாவியார். பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து நாலடியார் அப்படிங்கிறாங்க. பெருமுத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் எது அப்படின்னா வந்து நாலடியார். நாலடியார் வந்து என்னன்னு சொல்லுவாங்க? வேளாண் வேதம், நாலடி 400, குட்டி திருக்குறள். இதெல்லாம் வந்து என்ன நாலடியாருக்கு வழங்க வந்து வேறு பெயர்கள் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. வேளாண் வேதம், நாலடி 400, குட்டி திருக்குறள் இதெல்லாம் வந்து நாலடியாருக்கு வழங்க வந்து வேறு பெயர்கள். அடுத்து வந்துன்னா நட்புக்கு வந்து கரும்பை ஓமையாக கூறும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து நாலடியார் தான் வந்து சொல்லுவாங்க. எப்படி முத்தரையர்கள் பற்றிய குறிப்புகள் அமைந்துள்ள நூல் வந்து நாலடியார் சொல்கிறோமோ அதேமாதிரி நட்புக்கு கரும்பை ஓமையாக கூறும் நூல் எது அப்படின்னாலும் வந்து நாலடியார். நாலடியாருக்கு என்னென்ன வேறு பெயர்கள் இருக்கு? வேளாண் வேதம், நாலடி 400, குட்டி திருக்குறள் இதெல்லாம் வந்து நாலடியாருக்கு வழங்கும் வந்து வேறு பெயர்கள்.
கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்கள் அப்படிங்கிறாங்க. கல்விக்கு விளக்காக விளங்குவது எதுவென்றால் அவர்களிடம் உள்ள நல்ல எண்ணங்கள். அடுத்து வந்து பொருட்பாலின் உள்ள வந்து இயல்கள் வந்து எத்தனை அப்படின்னா அரசியல், அங்கவியல், ஒளிபியல் அப்படிங்கிறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து மொத்தம் வந்து திருக்குறள் அப்படின்னா வந்து முப்பால் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் அப்படின்னா. இது அறத்துப்பால் அப்படின்னா வந்து 4 இயல்கள் வந்து இருக்கும். பாயிரவியல், இல்லறவியல், துறவரவியல், ஊழியல். இதை பொருட்பால்னா அரசியல், அங்கவியல், ஒளிபியல். இப்போ அங்கவியலை தான் வந்து அமைச்சியல் அப்படின்னு மாற்றிட்டாங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. இன்பத்துப்பால் அப்படின்னா வந்து களவியல், கற்பியல் அப்படிம்பாங்க. ஸோ வந்து என்னென்னா 1330 குறட்பாக்கள், 133 அதிகாரங்கள், இயல்கள் மொத்தம் வந்து 9 இருக்குது. அதில் அறத்துப்பாலில் 4 இருக்குது, பொருட்பாலில் 3 இருக்குது, இன்பத்துப்பாலில் வந்து 2 இருக்குது. ஸோ மொத்தம் வந்து 9 இயல்கள். நமக்கு என்ன கேள்வி, பொருட்பாலில் எத்தனை இயல்கள் இருக்குது அப்படின்னு வந்து 3 இயல்கள் இருக்குது. அரசியல், அங்கவியல், ஒளிபியல். அங்கவியலுக்கு பதிலாக சம்டைம்ஸ் அமைச்சியல் அப்படின்னு கூட வந்து கொடுக்கலாம், பார்த்துக்கங்க. வேர்ப்புரை தோல் என்ற உவமை தொடருக்கு பொருள் தருக அப்படிங்கிறாங்க. மூங்கில் போன்ற தோல் அப்படிங்கிறாங்க. வேய் அப்படின்னா வந்து வேய்ப்புரை தோல் என்ற உவமை தொடருக்கு உள்ள பொருள் என்ன அப்படின்னா மூங்கில் போன்ற தோல். பிறவினை சொற்களை கண்டறிக அப்படிங்கிறாங்க. எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள் அப்படிங்கிறதான் வந்து பிறவினை. இதே கற்றாள் அப்படின்னு வந்து தன்வினையாக வந்திருக்கும். கற்பித்தாள் அப்படின்னு வந்திருக்கிறதுனால இது வந்து ஒரு பிறவினை வாக்கியம். தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். இதுக்கு பொருத்தமான வாக்கியம் வந்து எது அப்படின்னா வந்து அயற்கூற்று வாக்கியம். அவங்க டைரக்ட் ஆசிரியர் மாணவர்களிடம் நேரடியாக சொல்லியிருந்தா நேர்கூற்று அப்படிங்கலாம். போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார், அதில் தான் வந்து இது அயற்கூற்று வாக்கியம் அப்படிங்கிறாங்க. தாய்மொழியை உயிராக போற்றுமாறு ஆசிரியர் மாணவர்களிடம் கூறினார். இது எவ்வகை வாக்கியம் அப்படின்னா வந்து அயற்கூற்று வாக்கியம். பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் கரெக்டாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இந்த கேள்வி இது பண்ணிருக்கலாம். இந்த கேள்வியில் தடுமாறி இருந்தீங்க அப்படின்னா அதுலேயும் ஒரு மார்க் போயிருக்கும். நம்ம வந்து இந்த பிறவினை சொற்றொடரை கண்டறிக எழிலரசி சிலப்பதிகாரம் கற்பித்தாள். அடுத்து பாருங்க, பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள். ஸோ வந்து ஒரே கேள்வி தான் கேட்டிருக்காங்க, வேறு விதமாக கேட்டிருக்காங்க. பிறவினை வாக்கியம் என்னன்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து அதே லைனை வந்து கொடுத்துட்டு இது என்ன வாக்கியம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள், இது வந்து என்ன வாக்கியம்னா பிறவினை வாக்கியம். திருக்குறளை கற்றாள் அப்படின்னா ஐன்னு வந்தால் வந்து அது வந்து செய்வினை வாக்கியமாக வரணும், அதையும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கேள்வி என்ன, பாத்திமா திருக்குறள் கற்பித்தாள் அப்படின்னா வந்து பிறவினை. அவன் சித்திரையான், இது வந்து எவ்வகை பெயர் அப்படிங்கிறாங்க. குணப்பெயர், இடப்பெயர், தொழில் பெயர், காலப்பெயர். அவன் சித்திரையான், ஆதிரையான், அது மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா வந்து அது ஒரு காலப்பெயர். வேற்றுமை உருபை இணைத்து தொடரை ஒழுங்குபடுத்தி எழுதுக. மாணவர்கள் வட்டமாக உட்காரச் செய்க. அது தவறு. உருபு வந்து என்ன உருபு இதுக்கு கரெக்டாக வரணும் அதை போட்டு எழுத சொல்கிறாங்க. மாணவர்களை, 2ஆம் வேற்றுமை உருபு தான் வரும். மாணவர்களை வட்டமாக உட்காரச் செய்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். இதை முன்ன பின்ன வார்த்தைகளை கொடுத்துருக்காங்க, அதை கரெக்டான ஆர்டரில் எழுதணும். நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. நேற்று மாலை மலையின் மீது மழை பெய்தது. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்து எழுதுக. க, கா, கி, கி அந்த சீரீஸில் வரும். கண், காடை, கீரன், கெண்டை, கொன்றை. அதான் கரெக்டு. சொல்லுக்கு ஏற்ற பொருள் அறிக. திண்மை அப்படின்னாவே நம்ம வந்து வலிமை அப்படின்னு வந்து படிப்போம், அதான் கரெக்டு. இந்த சொல்லுக்கேற்ற பொருள் என்ன அப்படின்னா வந்து வலிமை அப்படின்னா வந்து திண்மை. சரியான இணையை தேர்வு செய்க. மறை அப்படின்னா வந்து மான், மறை அப்படின்னா வந்து வேதம். இதுவும் கரெக்டு. ஃபர்ஸ்ட் மறைக்கு வந்து மான் வரணும், 2வது மறை அப்படின்னா வந்து வேதம். ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது அப்படின்னு வந்து ஒளி நகல். ஜெராக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எது அப்படின்னு வந்து ஒளி நகல். மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து எது அப்படின்னா வந்து மான பெரிய, விலங்கு, வண்டு இதெல்லாம் வரும். விலங்கு, திருமகள், அழகு, அறிவு, அழைத்தல், இது மாதிரி நிறைய வார்த்தைகள் இருக்குது, நல்லா பார்த்துங்க. அது நம்ம ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குறது எது அப்படின்னா வந்து மா ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து என்னன்னா பெரிய. மாநகர் அப்படின்னா நகர்னா ஊர், மாநகர்னா பெரிய ஊர் அப்படிங்கிற மாதிரி. மா அப்படின்னா வந்து பெரிய, மாநகரம் பெரிய நகரம், அது மாதிரி. மா என்ற ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்ன அப்படின்னா வந்து பெரிய.
பாகற்காயை பிரித்து எழுதுக. பாகற்காய் எப்படி பிரிக்கிறாங்கன்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். இது கேட்பாங்க. எப்பயுமே நமக்கு பிரித்தெழுதுகன்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து 3 விதமாக பிரிக்கிற மாதிரியான பிரித்தெழுதுக தான் கேட்குறாங்க. நோட் பண்ணிக்கோங்க. பாகற்காய் அப்படின்னா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பை நினம் எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா பசுமை கூட்டல் வந்து நினம் தான் வந்து பை நினம். பை நினம்னா பசுமை கூட்டல் நினம். திருத்தொண்ட புராணம் என்ற அடைமொழியால் அழைக்கப்படும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து பெரிய புராணம். பெரிய புராணம் தான் வந்து திருத்தொண்ட புராணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து சேக்கிழார். 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவர் பாக்களால் ஆனது அப்படின்னு ஐங்குறு 100 அப்படிங்கிறோம். நம்ம இப்போ தான் பார்த்தோம் குறுந்தொகை வந்து அகவர் பாக்களால் ஆனது. ஸோ ஆசிரியர் பா தான் வந்து அகவர் பா அப்படிம்பாங்க. ஸோ இது வந்து என்ன 3 அடி சிற்றலையும் 6 அடி பேரலையும் கொண்ட அகவர் பாக்களால் ஆனது வந்து எது அப்படின்னா வந்து ஐங்குறு 100. இதை குறுந்தொகை அடியலை அப்படின்னா வந்து 4 to 8 வந்து சொல்லுவோம். அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஐங்குறு 100ன்னா ஐங்குறு 100 வந்து தொகுத்தவர் யார் அப்படின்னா வந்து புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார் அப்படிம்பாங்க. இதே ஐங்குறு 100 வந்து தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு வந்து யானை கட்சியை மாந்தருஞ்சேரல் இரும்பொறையார் அப்படிம்பாங்க. ஸோ ஐங்குறு 100ன்னா அதோட அடிவரை வந்து என்னென்னா 3 to 6. அதோட தொகுத்தவர் யார் அப்படின்னு வந்து புலத்துறை முற்றிய கூடலூர் கிளார். தொகுப்பித்தவர் யார் அப்படின்னு வந்து யானை கட்சி மாந்தருஞ்சேரல் இரும்பொறை கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. தவறான இணை எது அப்படின்னா வந்து இதில் வந்து தவறானது வந்து எதுன்னா அகத்திக்கீரை வந்து கண்ணோய், அதுதான் வந்து தவறான இணை. பொருந்தாத இணை எது அப்படிங்கிறாங்க. மேற்கு மலையிலிருந்து வந்தவை வந்து சந்தனம் ஆரம். கீழ்கடலில் வந்து விளைந்தவை வந்து பவளம் அப்படிங்கிறாங்க. வடமலையிலிருந்து வந்தது வந்து மிளகு கிடையாது, தங்கம் தான் சொல்லுவாங்க. வடமலையிலிருந்து வந்தது வந்து தங்கம். தென்கடலில் கிடைத்தவை வந்து முத்து. வடமலையிலிருந்து வந்தது வந்து தங்கம், தென்மலையில் வந்து கிடைத்தது முத்து. கிழக்கு அதான் கீழ்கடலில் விளைந்தவை வந்து பவளம், மேற்கு மலையிலிருந்து வந்தவை வந்து சந்தனம். ஸோ நமக்கு வந்து வடமலையிலிருந்து வந்தது தங்கம்னா கரெக்டு, மிளகுங்கிறனால அதான் பொருந்தாத இணை. அடுத்து பாருங்க அகர வரிசை மா அந்த சீரீஸ் மருங்கை மிளகு முசிறி மூதூர் மேற்கு மலை. தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண் அரசி என்ற புகழை பெற்றவர் யார் அப்படின்னா வந்து நமக்கு வந்து தில்லையாடி வள்ளியுமே ஜான்சி ராணி வந்து சொல்ல மாட்டோம். பட் வந்து வேலு நாச்சியாரா ராணி மங்கம்மாளா அந்த டவுட் வந்து இருக்கும். நல்லா பார்த்துங்க. ஆங்கிலேயரை எதிர்த்து முதலில் போரிட்டவர் யார் அப்படின்னா வந்து வேலு நாச்சியார் வந்து சொல்லுவாங்க. இந்தியாவில் ஆங்கிலேயரை எதிர்த்து முதலில் போரிட்ட வந்து பெண் அரசி யார் அப்படின்னா வந்து வேலு நாச்சியார் தான் வந்து வருவாங்க. இது என்ன சொல்கிறாங்கன்னா தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண் அரசி. அந்த கேள்வியோட டிஃப்ரென்ஸ் என்னங்கிறது நல்லா புரியும். ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண் யார் அப்படின்னா வேலு நாச்சியார். தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண் அரசி என புகழு பெற்றவர் யார் அப்படின்னா ராணி மங்கம்மாள். நம்ம சியையும் பிஐயும் விட்டுருவோம். நமக்கு டவுட் வந்து ஏயா டியாங்கிற டவுட்டு தான் இருக்கும். ஸோ டினா யார், ஏனா யாருங்கிறத நல்லா பார்த்துக்குங்க. காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் வந்து எது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்துன்னா ஆட்டையாம்பட்டி, அதுதான் வந்து கரெக்டு. மலையும் மலை சார்ந்த இடம், காடும் சார்ந்த இடம்னு வந்து சொல்லியிருக்கோம்ல, அதில் வந்து முல்லை தான் வந்து காடும் சார்ந்த இடங்கள் வந்து வரும். ஸோ ஆட்டையாம்பட்டி காடும் சார்ந்த இடம். காடுகளில் வாழ்ந்த மக்கள் விலங்கின் பெயர் கொண்டு அமைந்த ஊரின் பெயர் வந்து எது அப்படின்னு வந்து ஆட்டையாம்பட்டி. இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார் அப்படின்னா வந்து அம்பேத்கர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அரசியலமைப்பின் தந்தை அப்படின்னாவே அம்பேத்கர் அவர்கள் தான் வந்து வருவாங்க. அம்பேத்கர் அவர்களுக்கு வந்து 1990 தான் வந்து பாரத ரத்னா விருது வந்து கொடுத்துருப்பாங்க. அவங்க இறந்த ஆண்டு என்னன்னா 1956 டிசம்பர் 6 ஒரு இடம் வந்து கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அவங்க வந்து பிறந்தது என்ன அப்படின்னா 1891 ஏப்ரல் 14 தான் வந்து பிறந்திருப்பாங்க. இறந்தது 1956 டிசம்பர் 6 இதோட கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அரசியலமைப்பின் தந்தை எனப்படுபவர் அம்பேத்கர். பாரத ரத்னா 1990 கொடுத்துருப்பாங்க. அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராகவும் இருந்திருக்காங்க. எந்த ஆண்டு கூட கேட்டிருக்காங்க 1947 ஆகஸ்ட் 29. பாபா சாஹேப் என்று அழைக்கப்படுபவர் அம்பேத்கர் அவர்கள். ஸோ இதெல்லாம் வந்து கேட்ட கேள்விகள். முதல் சட்ட அமைச்சர். இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய சிற்பி யார் அப்படின்னா வந்து அம்பேத்கர். அறிஞர் அண்ணாவின் கவிதைகள் வந்து தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்ட
வெளியிடப்பட்டுள்ள ஆண்டு வந்து எது அப்படின்னா வந்து அண்ணாவோட கவிதைகள் தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்ட ஆண்டு எது அப்படின்னா வந்து 2005 அப்படிம்பாங்க. இதே அண்ணா நூற்றாண்டு நூலகம் எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னா வந்து 2010 வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆசியாவிலே 2வது பெரிய நூலகம் அப்படின்னா வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அண்ணா நூற்றாண்டு நூலகம் வந்து எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது? 2010. ஆசியாவிலேயே 2வது மிகப்பெரிய நூலகம் அப்படிம்பாங்க. அண்ணாவோட கவிதைகள் வந்து தமிழ் பீடம் என்னும் இதழில் வெளியிடப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டுனா 2005. தமிழ் சதுர அகராதி என்னும் அகர முதலியை வந்து வெளியிட்டவர் யார் அப்படின்னா வந்து வீரமா முனிவர் அப்படிங்கிறாங்க. ஸோ முதல் அகராதியில் சதுர அகராதி இதை வெளியிட்டவர் வந்து வீரமா முனிவர். இவர் வந்துன்னா தமிழ் கான்ஸ்டன்ட் ஜோசப் எஸ்கி அப்படின்னு கூட இவரோட இயற்பெயர் வந்து சொல்லுவாங்க. இவர் வந்து இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். திருக்குறளை வந்து லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வந்து வீரமா முனிவர். தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னா மராட்டிய மாநிலம். ஸோ அம்பேத்கர் பற்றி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்களா, அதே அவரை பற்றியே அடுத்த கேள்வி தான் இது. தபோலி என்னும் சிற்றூர், ஏன்னா அவரோட பிறந்த ஊர் தான் சொல்லியிருப்பாங்க. தபோலி என்னும் சிற்றூர் எந்த மாநிலத்தில் உள்ளது அப்படின்னா வந்து மராட்டிய மாநிலம். பரிதிமாற் கலைஞர் என போற்றப்படக்கூடியவை யார் அப்படின்னா வந்து வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரியார். ஸோ அந்த சூரிய நாராயண சாஸ்திரியார் தான் வந்தோன்னா வடமொழியாக இருக்குன்ட்டு சமஸ்கிருதத்தில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் வந்து தமிழ் பெயரில் வந்து பரிதிமாற் கலைஞர் அப்படின்னு வந்து பெயர் மாற்றம் வந்து செஞ்சுருப்பாங்க. கலாவதி, ரூபாவதி, மானாவிஜயம் இதெல்லாம் வந்து இவருடைய நூல்கள், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ பரிதிமாற் கலைஞர் என்று போற்றப்படக்கூடியவர் யார் அப்படின்னா வந்து வி.கோ. சூரிய நாராயண சாஸ்திரியார். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் யார் அப்படின்னா வந்து மார்க்ஸ் முல்லர். தமிழே மிகவும் பண்பட்ட மொழி என்று பாராட்டியவர் மார்க்ஸ் முல்லர். இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார் அப்படின்னா வந்து எமினோ. இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் எமினோ. விளையாட்டோட அடிப்படை நோக்கம் வந்து என்ன அப்படிங்கிறாங்க? போட்டி. விளையாட்டின் அடிப்படை நோக்கம் வந்து போட்டி. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னா வந்து எடிசன் அப்படிங்கிறாங்க. ஒருவர் மட்டும் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடித்தவர் வந்து எடிசன். எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வந்து வித்திட்டவர் யார் அப்படின்னா வந்து சீசு செல்லப்பா. இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின் பார்த்துங்க. எழுத்து இதழினை தொடங்கி நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டவர் வந்து சீசு செல்லப்பா. எழுத்து இதழின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க? செல்லப்பா. இவர் வந்து சுதந்திர தாகம் என்ற நாவலுக்காக வந்து சாகித்ய அகாதமி விருது வந்து வாங்கியிருப்பாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. சுதந்திர தாகம்ங்கிறதுக்காக வந்து சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க சீசு செல்லப்பா. ஸோ சீசு செல்லப்பா தான் எழுத்து என்னும் இதழை வந்து நடத்தியவர். வழக்கறிஞராகவும் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் யார் அப்படின்னா வந்து ந. பிச்சமூர்த்தி. வழக்கறிஞராகவும் இந்து சமய அறநிலை பாதுகாப்புத்துறை அலுவலராகவும் பணியாற்றிய கவிஞர் ந. பிச்சமூர்த்தி. புதுக்கவிதையின் முன்னோடி அப்படின்னு கூட பிச்சமூர்த்தி அவர்களை சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஒரு பூவின் மகிழ்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று கூறியவர் வந்து ஈரோடு தமிழன்பன். ஒரு பூவின் மகிழ்ச்சியையும் ஒரு குழந்தையின் புன்னகையையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்றவர் வந்து ஈரோடு தமிழன்பன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என பாராட்டப்படுபவர் யார் அப்படின்னா வந்து வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என பாராட்டப்படும் தமிழ் கவிஞர் வந்து யார் அப்படின்னா வந்து வாணிதாசன். வாழ்வினில் செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது அப்படின்னா வந்து புதுவை அரசு. இது வந்து யாருடையது அப்படின்னா வந்து பாரதிதாசன் அவர்களுடையது. ஸோ இந்த வரிகள் வாழ்வினில் செம்மையை செய்பவன் நீயே என்ற பாடலை தமிழ் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டுள்ள அரசு எது அப்படின்னா புதுவை அரசு. இதை வந்து இந்த பாடல் வந்து யாருடையது அப்படின்னா வந்து பாரதிதாசன் அவர்களுடையது. பாரதிதாசன் என்ன சொல்லுவாங்க? புதுவை கவிஞர்னு சொல்லுவாங்க. இயற்கை கவிஞர், தமிழ்நாட்டின் ரசூல் கம்சதேவ், இதெல்லாம் வந்து பாரதிதாசன் அவர்களோட வந்து சிறப்பு பெயர்கள். நோட் பண்ணிக்கோங்க. இளங்கோவடிகள் தண்டமிழ் ஆசன் சாத்தன் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார் அப்படிங்கிறாங்க? சீத்தலை சாத்தனார். இளங்கோவடிகள் வந்து தண்டமிழ் ஆசன் சாத்தன் நன்னூர் புலவன் என்று யாரை பாராட்டியுள்ளார் அப்படின்னா வந்து சீத்தலை சாத்தனார். ஸோ சிலப்பதிகாரம் அப்படின்னா இளங்கோவடிகள் வருவாங்க. மணிமேகலை அப்படின்னா வந்து சீத்தலை சாத்தனார் வருவாங்க. நீங்கள் அதை வச்சு இந்த ஆன்சர் போட்டலாம் தெரியலை அப்படின்னா.
வாகீசர், அப்ப, தர்மசேன, தாண்டகவேந்தர், மருள் நீக்கியார் இதெல்லாம் யார் சிறப்பு பெயர் அப்படின்னா வந்து திருநாவுக்கரசர் அவர்களுடைய சிறப்பு பெயர்கள். வாகீசர், அப்ப, தர்மசேன, தாண்டகவேந்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து திருநாவுக்கரசர். ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்வினில் பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் வந்து மருதகாசி. ஏர்முனைக்கு நேர் இங்கே எதுவுமே இல்லை என்றும் நம்ம வாழ்வினில் பஞ்சமே இல்லை என்ற பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னா வந்து மருதகாசி. காவடி சிந்தின் தந்தை யார் அப்படின்னா வந்து அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சென்னிகுளம் அண்ணாமலையார். அதனால நோட் பண்ணிக்கோங்க. காவடி சிந்தின் தந்தை யார்? காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா சென்னிகுளம் அண்ணாமலையார். கலிங்கத்து பரணி நூலில் அமைந்துள்ள தாளிசைகள் எத்தனைன்னா 599 தாளிசைகளை கொண்டது. ஜெயங்கொண்டர் அப்படிதான் வந்து கலிங்கத்து பரணி வந்து ஏற்றிருப்பாங்க. முதலாம் குலோத்துங்க சோழன் அவையில் வந்து தான் ஜெயங்கொண்டன் இருப்பாங்க. அவங்களோட நூல் தான் வந்து கலிங்கத்து பரணி. கலிங்கத்து பரணி எத்தனை தாளிசையால் ஆனதுன்னா 599. நாயின் வாயினீர் தன்னே நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமே. இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து எது அப்படின்னா வந்து கலிங்கத்து பரணி. நாயின் வாயினீர் தன்னே நீரென நவ்வி நாவினால் நக்கி விக்குமே. இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் கலிங்கத்து பரணி. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் வந்து எது அப்படின்னா வந்து புறநானூறு அப்படிங்கிறாங்க. அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் புறநானூறு. புறநானூரை வந்து என்ன சொல்லுவாங்க? புறம்பாட்டு, தமிழ் வரலாற்று களஞ்சியம், இதெல்லாம் வந்து புறநானூருக்கு வழங்கும் வந்து வேறு பெயர்கள். அதியமானின் தூதராக அவ்வை சென்றதை கூறும் நூல் புறநானூறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.